பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஒரு கேள்வி பல பதில்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் கொடுத்த பல பதில்கள், விளக்கமான பதில்கள். நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு இயேசு கொடுத்த பதில்கள் மத்தேயு 18வது அதிகாரத்தில் ஏராளமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு அந்த சிறு பிள்ளையை வைத்து ஒரு பெரிய பாடத்தை கர்த்தர் நடத்தினார். கேட்கப்பட்டது ஒரு கேள்விதான், ஆனால் கர்த்தரோ அதற்கு பல பதில்களை விளக்கமாக சொன்னார். முதல் நாளிலே சொல்லியிருந்தேன், முதல் பதிலாக சொல்லியிருந்தேன் என்னவென்று கேட்டால், பரலோக ராஜ்யத்தில் முதல்ல பிரவேசிக்கணும், அதுதான் முக்கியம். அதாவது ஒரு சிறு பிள்ளையை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். ரெண்டாவது இயேசு சொல்லும்போது சொல்றாரு, இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொன்னார். அப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்ன? பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்? அப்போ எவன் பெரியவனாய் இருப்பான் என்றால் அதற்கு அவர் சொன்ன காரியம், முதலாவது நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு வழியை பார். ரெண்டாவது, இந்த பிள்ளையை போல நீ உன்னை தாழ்த்தினால் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பாய். மூன்றாவது அதில் சேர்த்து சொன்னேன், தேவனுடைய வேதத்தை கை கொண்டு நாம் பிறருக்கு போதிக்க வேண்டும். வேத வசனங்களை கை கொண்டு பிறருக்கு போதித்தால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம நேற்று வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த குழந்தைகளை வைத்தே இயேசு இன்னும் சில காரியங்களை சீஷர்களுக்கு சொன்னார். குழந்தையை நிறுத்தியே இயேசு சில காரியங்களை சொன்னார். அதில் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதுக்கு கீழே நிறைய இருக்குது. அதில் முக்கியமான இன்னொரு பாயிண்டை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். பாருங்கள், இயேசு சொன்ன வார்த்தை, நான் சொல்லுகிற அனைத்து காரியமே குழந்தைகளை வைத்து தான் அந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். பாருங்கள், 6ஆம் வசனம் படிக்கிறேன். மத்தேயு 18:6, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, சிறு பிள்ளையை பக்கத்தில் வைத்து தான் இயேசு முதலாவது சொன்னார், இந்த சிறு பிள்ளையை போல மனம் திரும்பினால் என்ன செய்வீங்க? நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீங்க. ரெண்டாவது, சிறு பிள்ளையை காமிச்சு மறுபடியும் சொல்றாரு, இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இப்போ மூணாவது, அதே சிறு பிள்ளையை காமிச்சு சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளுகிறது நலமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? பிறருக்கு இடறல் உண்டாக்குகிற மாதிரி வாழ்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவனை கொண்டு போய் எங்கே தான் போட வேண்டியிருக்குமா, அங்கே தான் தள்ளுறது நலமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, இடரல்கள் வருவது அவசியங்கிறாரு. நான் இதை ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அதாவது மற்றவர்கள் நம்மை பார்த்து இடறி போகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகம் நம்மை உற்று பார்க்கிறது, இந்த உலகம் நம்மை கவனிக்கிறது. இவர்கள் பிரசங்கிக்கிறார்களே, இவர்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்களே, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிறார்களே, இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் இந்த உலகம் உற்று நோக்குகிறது. அப்படி உற்று நோக்கும்போது நம்மிடத்தில் தேவையில்லாத காரியத்தை கண்டு அவர்கள் இடறி போய்விடக்கூடாது. என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு இடரலாயிருந்தார். இயேசுவை சொன்னார் அல்லவா, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவார். நாம் யாருக்கும் இடரலாக இருந்து விடக்கூடாது. அதை இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சொல்லணும்னா, இங்கே சிறியர்னு சொல்றார் இல்லையா, இப்போ பெரியவர்கள், வயதானவர்கள், இல்லைன்னா முதிர்ந்தவர்கள், இல்லைன்னா வளர்ந்தவர்கள், நமக்கு பின்னால் வர்ற சந்ததிகளுக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்க யாரை பார்த்து கற்றுக்குவாங்கன்னா நம்மளை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. யாரை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா நம்மளை பார்த்து தான் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ அவர்களுக்கு நீங்களும் நாளையும் என்ன செய்யக்கூடாது? இடரல் உண்டாக்குற மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன்.
எங்களுடைய திருச்சபையில் நடந்த ஒரு காரியம். ஒரு சகோதரி நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் கூட்டி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொந்தக்கார ஒருத்தர் புதுசாக உள்ளே வராரு, சபைக்குள்ளே வராரு. அவங்க சொந்தக்காரர் அவர்கள் மூலமாகத்தான் சபைக்குள்ளே வந்தார். அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபிக்கிற சகோதரி. ஒரு நாள் என்ன ஆயிட்டுனா, அவங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் இந்த சகோதரி பொய் சொல்லிட்டாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க, வார வாரம் சர்ச்சைக்கு வர்றவங்க, உபவாச கூட்டத்துக்கு வர்றவங்க, அவங்க சொந்த பந்தங்களை கூட்டி வச்சு நல்லா ஜெபிக்கிறவங்க, அப்படி ஜெபம் பண்ணுற ஆள் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மனம் துணிஞ்சு பொய் சொன்னாங்க. ஏன்னா அந்த சம்பவம் நடந்தது இந்த புதுசாக வந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு தெரியும். அப்போ அதனால என்ன ஆயிட்டார்னா, அவர் இடரல் அடைந்து சபையை விட்டே போயிட்டார். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவ்வளவு ஜெபம் பண்ணுறா, இவ்வளவு பைபிள் படிக்கிறா, இவளே பொய் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டார். இதுதான் இடரல் உண்டாக்குறது. நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா பைபிள் வாசிக்கிறோம், நல்லா சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம என்ன செய்யணும்னா வாழணும். அப்படி வாழாத பட்சத்தில் மற்றவர்கள் நம்மை பார்த்து இடறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கும் நீங்கள் இடரல் உண்டாக்காதீங்க அப்படிங்கிறார். இந்த சிறியரில் ஒருவனுக்கும் நீங்கள் இடரல் உண்டாக்குற மாதிரி வாழாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சிறியர்கள் என்று சொன்னால் நமக்கு பின் வருகிற சந்ததி. நமக்கு பின் வருகிற சந்ததிக்கு பெரியவர்களாகிய நாம், மூத்தவர்களாகிய நாம் முன் உதாரணமாக வாழ வேண்டுமே தவிர நம்மளை பார்த்து அவங்க கெட்டு போகிற மாதிரி, நம்மளை பார்த்து அவங்க இடறி போகிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், கிறிஸ்தவனாகிய நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணுமே தவிர நம்முடைய செயல்பாடை பார்த்து அவங்க இடறி போகிற மாதிரியோ பின்வாங்கி போகிற மாதிரியோ நம்முடைய செயல்பாடு இருக்கக்கூடாது. அதைத்தான் இயேசுங்க சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கும் நீங்கள் இடரல் உண்டாக்கிறாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சிறு பிள்ளையை சேர்த்து வைத்து கொண்டு தான் இயேசு கிறிஸ்து இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். கேட்கப்பட்ட கேள்விக்கு முதலாவது சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ரெண்டாவது சொன்னார், இந்த சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். மூணாவது சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கும் நீ இடரல் உண்டாக்காத அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய இருக்குங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம மறுபடியும் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.